ஹை வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது இந்த காம்பவுண்டுக்கான ஐ பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பவுண்டை பாருங்க. இதில் ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. ஒன்று கார்பாக்சிலிக் ஆசிட், அதோட ஹீட்டோன் இருக்கு. சி டபுள் பாண்ட் ஓரக்கூடிய காம்பவுண்ட் இருக்கு. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப்ல கார்பாக்சிலிக் ஆசிட் தான் நம்முடைய பிரைமரி ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இப்போ நேமிங் முடிக்கும் பொழுது ஆசிட் வச்சு தான் முடிக்கணும். ஓகேவா? சரி, அப்போ சப்ஸ்டியூட் யார் அப்படின்னா இந்த ஹீட்டோன் தான். ஸோ இதில் இருக்கக்கூடியதான் சப்ஸ்டியூட். ஸோ அப்போ எந்த பொசிஷன் இருக்கு? ஃபிஃப்த் பொசிஷன் இருக்கா? அப்போ 5. யார் இது? ஓ ஆக்சிஜன். ஸோ அப்போ 5 ஆக்சி. ஓகேவா? ஆக்சிஜன் ஆக்சின்னு வச்சுக்கணும். எத்தனை கார்பன் டோட்டலா இருக்கு? 6. ஆக்சி ஹெக்சேன். 6 கார்பன் இருக்கிறனால ஹெக்சேன். அடுத்து யார் இருக்கா? ஆசிட் இருக்கு இல்லையா? அதுக்கு நேம் கொடுக்கும்போது என்ன ஆயிடும்? ஓயிக் ஆசிட்னு முடிக்கணும். அப்போ இந்த இ எடுத்துட்டு என்ன முடிக்கணும்? ஓஐசி. ஓகேவா? முடிச்சு போட்டுட்டு ஆசிட் அப்படின்னு முடிக்கணும். 5 ஆக்சி ஹெக்சனோயிக் ஆசிட். சரி, இப்போ அடுத்த காம்பவுண்ட் நேம் கொடுக்கலாமா? சரி, இப்போ இதுக்கு நம்பர் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பீங்க? 1 2 3 4 5. ஓகேவா? ஃபோர்த் பொசிஷன் யார் இருக்கா? சப்ஸ்டிட்யூட் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்போ 4 குளோரோ. ஓகேவா? எத்தனை கார்பன்? 5 கார்பன். அப்போ பென்டே. ஓகேவா? பென்டே. இங்க என்ன பாண்ட் இருக்கு? ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான் பென்டேன் கொடுத்துடலாம். பட் இங்க ட்ரிபிள் பாண்ட் இருக்கனால பென்டே ஒய்என்இ முடிக்கணும். ஓகேவா? எந்த பொசிஷன் இருக்குன்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? எந்த கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கு? செகண்ட் கார்பன். அப்போ 2 ஒய்என்இ. ஓகேவா? அது கேன் அப்படி இருந்தா ஏஎன்இ முடிக்கணும். இப்போ அதாவது சிங்கிள் பாண்ட் இருந்தா ஏஎன்இ முடிக்கணும். டபுள் பாண்ட் இருந்தா இஎன்இ முடிக்கணும். ட்ரிபிள் பாண்ட் இருந்தா ஒய்என்இ முடிக்கணும். முடிச்சுட்டு பாருங்க. அப்போ 4 குளோரோ பென்ட் 2 ஐன். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து இந்த காம்பவுண்ட் பாருங்க. இதுதான் இப்படி எழுதியிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது தான் இப்படி எழுதி காட்டியிருக்கேன். உங்களுக்கு புரியுதுக்காக. இப்போ இந்த ஈத்தர் ஃபார்மட். ஈத்தர் ஃபார்மட் எப்படி நம்பர் கொடுப்பீங்க? 1 2. அதே இப்போ நம்பர் கொடுக்கும்பொழுது 1 2 3 கொடுப்பீங்க இல்லையா? சரி, எந்த கார்பன்ல லோயஸ்ட் கார்பன் எது இருக்கோ அதோட ஆக்சிஜன் சேர்த்துருவீங்க. ஸோ அப்போ இது ஈத்தாக்சி இல்லையா? போய் சேர்த்தா ஈத்தாக்சி. சரி, ஈத்தாக்சி எந்த இதில் இருக்கு? இப்போ லாங் செயின் யாரு? ப்ரொபேன். எத்தனை கார்பன்? 3 கார்பன். ஸோ அது லாஸ்ட் எழுதிங்க ப்ரொபேன். ஓகேவா? லாங் செயினை லாஸ்ட் எழுதிக்கணும் ப்ரொபேன். லாங் செயின்ல எந்த கார்பன்ல இந்த ஈத்தாக்ஸ் அட்டாச் ஆயிருக்கு? செகண்ட்ல. ஸோ அப்போ 2 ஈத்தாக்சி ப்ரொபேன். புரிஞ்சிச்சா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.